Hi friends, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கேமுடைய நேம் தான் லைஃப் ஆஃப்டர். ஸோ இந்த கேமுடைய நேமை நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லிப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்மளோட கேரக்டர், அதாவது மேல் ஃபீமேல் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நான் ஒரு கேம் சூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கேரக்டர் தானே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பெட் தருவாங்க. இந்த 3 டோக்கில் இது சரி ஒரு டோக் நாம் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ளூ பெல்ட், ரெட் பெல்ட் அண்ட் ப்ரௌன் பெல்ட் இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு நம்மளோட டோகுடைய ஸ்கின் கலர் அதெல்லாம் நம்மளுக்கே சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆகிக்குது. 2 GB ஒரு 2.5 GBக்கும். ஸோ இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகினோடனே இந்த மாதிரி டோர்கிட்ட ஜோம்பி மாதிரி வந்து டோர் உடைக்க பார்க்கும். நாம் கொஞ்சம் அதை புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட பார்ட்னர் ஒருத்தர் வருவார். எப்படி நம்ம ஒரு ஃபோர்ஸு, ஆனால் கையில் வெப்பன் இல்லை. ஸோ இப்போ நம்மளை கூட்டியும் போதான் வந்துக்கிறாரு இங்கேருந்து. ஸோ ஓகே, விண்டோ வழியாக குதிக்க சொல்கிறார். ஓகே, நம்மளும் நம்பி குதித்தோம், கூட்டியும் போவோம். யா ஓகே, ஃபாலோ பண்ண சொல்கிறோம். யா ஹோம்லெஸ்ஸா. ஸோ அந்த பாய் நேம் வந்து ஹோம்லெஸ். அவரை இப்போக்கு சேஃபாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நாமும் ஃபாலோ பண்ணி போகிறோம். கீப்பா நம்மளை கூட்டின்னு போக இல்லை ஜொம்பி ட்ரை பண்ணி வந்த ட்ரக்கு அது கப்பராக வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த கேமில் நம்மளுக்கு வச்ச பேர் கராவோ தான் இந்த நேம் வரும். மைனி பார்த்துக்குங்க. ஓகே, நம்மளுக்கு வேறு நேம் சூஸ் பண்ணிக்கொள்ளும். என்ன மேலே ஹெலிகாப்டர் வருதா? நம்மளை கூட்டியும் போது தான் வரேன்னு நினைக்கிறேன். என்னது ஓட்டுற விதம் அடப்பாது. இதுவும் ஜொம்பி ட்ரைவிங்கா? நெக்ஸ்ட்டு என்ன 20 மீட்டர். ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு போக சொல்லிக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணி போட்டிக்கிறாங்க. ஹோம்லெஸ் இந்த கேட்டுடைய லோக் அடிக்கணும். இவங்க காட்டுற அந்த பாயிண்டெல்லாம் நாம் கொஞ்சம் போனால் அந்தந்த இடத்துல ஒவ்வொரு இப்போ எனக்கு செகண்ட் இதில் கன் கிடச்சிக்குது. இப்போ அதாவது ஒரு பிஸ்டால் மாதிரி உண்டு. அதோட புல்லட்ஸுக்கும் கிடச்சிக்குது. ஓகே, இங்கே போகணும். இப்போ ஷூட்டிங் ட்ரெயின், அதாவது அந்த லோக்கை ஷூட் பண்ணி நாம் எப்படியே பிரேக் பண்ணணும். ஓகே, லோக்கையும் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ டோரையும் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள ஒன்றும் இல்லை. ஓ, இந்த உடனே தோங்கி வந்துச்சு. ஓகே, ஆனால் இந்த கேமில் ஷூட் பண்ண போக சொல்லிக்கிறது. ஷூட் பண்ணோடனே அந்த ஸ்க்ரீன் அப்படியே மேலே போகுது, அந்த ரியல் ஷூட்டிங் மாதிரி. இப்போ நம்ம ஒரு ரியல் கன்னில் ஷூட் பண்ணால் அந்த கன்னோட ஹேண்ட் எப்படி மேலே போகுமோ அதே மாதிரி இந்த கன் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் 12 மீட்டர் 8 மீட்டர் இந்த கேட்டிட்ட போக சொல்லிக்கிறாங்க. This is the next point. Try it. Climb up to the roof. Okay. இந்த கேம் நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு விளாடல. அதுக்கப்புறம் இப்போ டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன். நல்லா இது. ஆனால் இதுவும் ப்ளே ஸ்டேஷனில் கிராஃபிக்ஸ் குவாலிட்டியெல்லாம் வேறு லெவல்லையும் ப்ளே ஸ்டேஷனில் ப்ளே பண்ணுறாங்கண்டா தான். நம்மளுடைய பெட்டும் வந்தாச்சு. ஓகே, கம்ஃபர்டிங். ஓகே, டோகேம் பழக்கியத்தா. நெக்ஸ்ட் 5 மீட்டர். ஓகே, நம்மளுக்கு ஒரு பேக் அதையும் பிக்கப் பண்ணிக்கலாம். ஆமாம், வேறு என்ன இது
டோர்ச் லைட் அதை எடுக்க முடியல. ஆமாம், ஹோம்லெஸ்ஸாக வானல்ல. இறக்கிட வருவான், இறக்கிட போவான். அடப்பாவி, அந்த பக்கம் விற்கிறானா? நான் சுற்றி வந்துட்டோம் போல். இது அங்கே ரொம்ப இவ்வளோ ஹோம்லெஸ்ஸு. ஷாட்கன், ஓகே. ஷாட்கனால் வச்சா போகுது. 28 17 அந்த மாதிரி லைஃப் போகுது. ஏன்னா ஒருத்தர் தலை உள்ளுக்கு வந்துட்டு வெளியே போகுது. ஓஹோ, அந்த கேட் உடஞ்சோடனே நம்ம ஊரில் ஹோம்லெஸ் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி சீக்கிரமே காப்பாற்றணும். ஓகே, 28 மீட்டர் 26 மீட்டர். அதாவது நாம் இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ உள்ளுக்கு போகணுமா? ஓகே. My name is Holmes. I'm a rescuer from Safe Zone Happy 101. I came back because I was supposed to protect two sisters. பாயிண்ட் வந்தாச்சு, ஆனால் ஒன்றும் ஒரு இதுவும் இல்லை. ஓ, ஸ்டீல் இதை ஓப்பன் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது லிஃப்ட்டுக்குள்ளே போயாச்சு. இப்போ ஹோம்லெஸ் அடப்பாவி திடீர் ஒன்று பதினு காட்டுறானே. ஓகே, இப்போ ஷாப்பிங் மாலுக்கு வந்துட்டோம். அதாவது அது மேல் மாட்டில் ஷாப்பிங் மால் மாதிரி, அதாவது கூர்க படத்தில் வரும்ல அந்த மாதிரி. அது ஜொம்பி இல்லை, நாம சுட்டுடாதீங்க. ஓ ஐ ஓகே, போயிட்டு அவங்களோட Their father said there was an antidote. நியூ ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் பேசி பார்க்கலாம். ஹோம்லெஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்மளும் கொஞ்சம் சேஃப் ஆகிக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு ஸ்பீச் ஒன்று இன்னைக்கு கொடுத்துக்க கொண்டிருக்கிறாங்க. ஓகே, டாக் நீட் சம்திங் அபவுட் டாக் பண்ணியே தான் ஆகணுமா? அதாவது பேசியே தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்பதான் அடுத்த மிஷன் தருவாங்க. ஓகே, ஐ ஹியர் யுவர். ஆமாம், நாம் வீட்டில் தான் நிற்கிறோம். ஹியர் டு ஹோம்லெஸ். Calling the helicopter might draw a massive infected horde. Okay, I will, madam. Andy. So இந்த கேலோட நேம் வந்து ஆண்டி. ஸோ இப்போ நம்மளோட சொல்கிறாங்க கீழே வைத்து இன்னும் வெப்பன்ஸ் இருக்குது. இந்த பேண்டேஜ் இப்போ தந்திக்கிறாங்க சேஃப்டிக்கு. என் ஹெலிகாப்டரும் வந்து கொண்டிருக்கிறான். ஓகே, எலக்ஸி, இந்த மேனோட பேர் எலக்ஸி. இவங்களும் என்ன சொல்ல போகிறாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க, அந்த இடத்த அப்படி வைங்க, இந்த இடத்துல இப்படி வைங்க, அங்கே அந்த வெப்பனை வைங்க, இங்கே இந்த வெப்பனை வைங்க, கொஞ்சம் எல்லாம் நாம் இப்போ சேஃப் ஆகிக்கணும். ஏன்னா ஜோம்பி வந்து இப்போ நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அதாவது மிருதன் மாதிரி வருது. ஓகே, பேசி முடிங்கடா. ஐயோ, பேசி முடிச்சாச்சா? 3 மீட்டர் 6 மீட்டர் டவுனா? இந்த ஒரே குதி. ஐயா, திரும்ப மேலே போகணுமா? மேலே தானே? இந்த இண்டிகேட்டர் மூலியமே வந்துடு. ஓ ஏமோ புல்லட்ஸ், நம்மளோட கண்ணுக்கு தேவையான புல்லட்ஸ் சீக்கிரம் போல். புல்லட் எடுக்க முடியலை, ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட புல்லட் சீக்குது. அது கண்ணில் ஃபுல்லான்னு காட்டுறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன சந்திக்கிறாங்க, திரும்ப லிஃப்ட்டுக்கிட்ட போகணும். லிஃப்ட் இல்லை, கம்பி தான் நிற்குது. சரி, அதை யூஸ் பண்ணுவோம். Just like a Spider-Man. Step 2. இப்போ இது நான் நினைக்கிற மாதிரி இந்த ஜோம்பிஸ் வந்து level 1 அந்த மாதிரி ஜோம்பிஸ் போல். ஸோ இவங்கள ஷூட் பண்ணி நாம் இப்போ ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளணும். அன்றைக்கே இருக்கிறத தவிர வர மாட்டேன். அதாவது
ஷாப்பிங் பண்ண வந்த மோலுக்கு வந்து, அதாவது ஷாப்பிங் பண்ண மோலுக்கு வந்துக்கிறாங்க. இங்கே வச்சு என்னமோ இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் பாதி மனிதன் பாதி ஜொம்பியாக ஆகிக்கிறாங்க. ஓகே, கன்னி ரீல் பண்ணியாச்சு. இந்த ஓகே புக்ஸ் யூ பிக்கப் மெடிக்கிட். இதுதான் நம்மளுக்கு பேண்டேஜ். அதாவது பப்ஜியில் எப்படி அந்த மெடிக்கிட் அளிக்குமோ அதே மாதிரி இதில் இது தான் மெடிக்கிட். ஓகே, ஃபுட் அந்த மாதிரி மிக்குமே. இந்த இதை ஒரு சர்வைவிங் கேம் தானே. கெதரிங் இன்னொரு கன் நிற்குது. எனக்கு கன்னுகளோட நேம் தெரியல. ஓகே, பிக்கப் சண்டை. ஓகே, இந்த கீழ் ப்ளஸ் ஆகிக்குது. அதில் தான் நம்ம கன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியும். அதாவது உடனே எடுக்கணுமெல்ல, இல்லைன்னா நம்மளோட பேகு வைத்து நம்மளுக்கு தேவையானதை எக்யூப் பண்ணிக்கொள்ளும். இந்த கியரு கொடுத்துட்டா நம்ம எதை தேடுறோமோ அதுக்கு நம்ம கைக்கு வந்துடும். இல்லைன்னா ஈஸி வேல இந்த கீழே பாக்ஸ் மாதிரிக்கு அதுக்கு ப்ளஸ் கொடுத்து நம்மளுக்கு எதை தேவையோ அங்கே கொண்டு வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டை தேடி தான் போகிறேன். அடுத்த பாயிண்டில் இன்னொரு புக்ஸ் இருக்குது, கெதரிங். அது அந்த இப்போ புதுசாக கிடைச்சல கன், அதோடைய புல்லட் கொஞ்சம் நல்லா லாங் ஆகிடுச்சு. திரும்பவும் லெஃப்ட்டுக்கு வந்தாச்சு, மேலே போகணும். அதுதான் நம்ம ஏண்டி அந்த நெக்ஸ்ட் இன்னொரு கேள் வந்துச்சு. அந்த கேள் தானே சொல்லியிருந்தாங்க கீழே போங்க, இன்னொரு கன் பாக்ஸ் அடிக்கும், அங்கே போய்த்து கன்கள் எடுத்துவாங்க சேஃபுக்கு. ஸோ அதனால தான் இப்போ நான் கீழே போய்த்து அந்த கன்கள் எடுத்துக்கு நான் மேலே வந்துட்டேன். ஓகே, 16 minutes 18 minutes. ரேடியோ செட் பண்ணி பண்ணிக்கிறாங்க போல், அதாவது கம்யூனிகேட் பண்ணதுக்கு சரிவாகிறதுக்கு. குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் இதுதான். ஒன்று நம்மளை கூட்டியும் போது ஹெலிகாப்டர் வருதான். அண்ட் பேட் நியூஸ் வந்து ஜொம்பிஸ் நம்மளை நோக்கி வந்து கொண்டிக்குதான். ஓகே, அடுத்த நியூஸ் என்ன நியூஸ்ன்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னி பார்த்த கேம் லைஃப் ஆஃப்டர்.